இப்போ வந்து நம்ம பைத்தானோட செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்னென்ன சொன்னேன்னா பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பேன், அது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லியிருப்பேன், எப்படி வந்து பைத்தானோட பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். Variable is a symbolic name that is used to reference a value stored in the computer's memory. என்ன சொல்கிறாங்கன்னா, வேரியபிள் என்பது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ளார நான் ஒரு பொருளை போட போகிறேன், ஒரு பொருளை ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுதான் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10 எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ் தான் நம்மளோட கண்டெய்னர். இதுக்குள்ளார தான் நான் இந்த 10ங்கிற இன்டீஜர் நம்பரை ஸ்டோர் பண்ண போகிறேன். யூஸிங் த அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட் வச்சு நான் இதை அசைன் பண்ணுறேன். எக்ஸ் வந்து அசைன் டு 10 அப்படின்னு சொல்கிறேன். யூ அசைன் a value to variable using the equal symbol. ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த 10 நம்பரை இன்டீஜரை நான் இந்த எக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த நேம் இருக்கிற வேரியபிளில் நான் வந்து அசைன் பண்ணுறேன். இந்த நேமை அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இந்த நேமையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமாண்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாஸ்க் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 சொல்லிட்டாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 20 சொல்லிட்டாங்க, பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அவுட்புட்டை நீங்கள் கமாண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ டாஸ்க் 2 பார்க்க போகிறோம். டாஸ்க் 2 என்ன சொல்கிறாங்க, நேம், அட்ரஸ், ஹைட் வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் ஐடியலிலே போயிட்டு எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து டாஸ்க் 2 ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். டாஸ்க் 2 ப்ரோக்ராம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் எ பைத்தன் ப்ரோக்ராம் பிரிண்ட் த நேம், அட்ரஸ், ஹைட். ஒரு பர்சனோட நேமு, அட்ரஸ்ஸு, ஹைட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஐடியலி சர்ச்சில் போய்ட்டு சர்ச் பண்ணி ஐடியில் ஓப்பன் பண்ணிடணும். இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் இங்கே ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைலில் போய்ட்டு அதுக்குள்ளே ஃபைலுக்குள்ளே போய்ட்டு சேவ் ஆஸ் ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறோம். சேவ் கொடுத்துட்டு இப்போ ஃபைலோட லொக்கேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்னது இந்த ப்ரோக்ராம் பர்சன் இன்ஃபர்மேஷனா டாட் பிஒய். பிஒய் எது கொடுக்குறேன்னா இதுதான் பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். இது கொடுக்கலாம் ஒர்க் ஆக சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க, நேம், அட்ரஸ், ஹைட் வாங்க சொல்லியிருக்காங்க. நேம் ஒரு வேரியபிளில் நேமை கொடுக்க போகிறேன். அட்ரஸ் ஒரு வேரியபிளில் அட்ரஸை கொடுக்க போகிறேன். சம்திங் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹைட் வந்து ஒரு 5 பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பிரிண்ட் நேம், பிரிண்ட் அட்ரஸ் சொல்லணும், அட்ரஸ், அதுக்கப்புறம் பிரிண்ட் ஹைட். என்ன பண்ணிட்டோம், நேம்னு இருக்கிற வேரியபிளில் அசைன்மெண்ட் வச்சு நான் என்னோட நேமை பிரிண்ட் பண்ணிட்டேன், அட்ரஸும் பிரிண்ட் பண்ணிட்டேன், ஹைட்டும் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணோம், ரன் மாடியில் கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணோன்னா என்னோட நேம், என்னோட அட்ரஸ், என்னோட ஹைட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட லிங்க்டின் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை என்ன டவுட்ஸ் கேட்கலாம்.